பிளேடு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேம்பயர் ஹண்டர் இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா? ஒரு மார்வல் ஸ்டுடியோவுக்குள்ள ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்து பிளேடை கொண்டுட்டு வர முடியலையாமாங்க கேவின் ஃபைகேனால. என்னங்க அநியாயமா இருக்குது? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? அந்த மனுஷன் பாவங்க மகஸ்லாலி. பிளேடுன்னு சொல்லி கெவின் ஃபைகே போயிட்டு நீங்கள் தான் பிளேடாக நடிக்க போகிறீங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஆசையை காமிச்சு மோசம் பண்ண கதையா பிளேடு படம் கேன்சல் ஆமாங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் 4ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு இன்னும் வருதுங்க. ஃபேஸ் 4 எப்போ? 2019 அனௌன்ஸ்மெண்ட். 2019 21 சம்திங், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க பிளேடு. இன்னும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக எழுதிட்டானுங்க. இந்த ஜான்விக் ஸ்டைலில் ஒரு பில்டிங்குள்ளே ரெண்டு பேரை ப்ரொடெக்ட் பண்ணும், 2 பொண்ணுங்களை. அத்தனை வேம்பையர்ஸ் வருவாங்க, அதை எல்லாத்தையும் அடித்து நூற்றிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளேடோட மவுஸு குறைஞ்சிரும், அது குறைஞ்சிரும், இது குறைஞ்சிரும்னு சொல்லி நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன். சரி, ஓகே, இப்படி இருந்தால் தப்பாக இருக்குது, விண்டேஜ் ஸ்டைலில் கொடுப்போன்ட்டு விண்டேஜ் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, அந்த காஸ்டியூம் டிசைனையாவது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பேந்தர் படத்தை எடுத்தாப்புல இல்லை ரயன் குக்லர், அவர் வந்து சினிசர்ஸே முடிச்சுட்டு வந்துட்டாப்புல. அந்த காஸ்டியூம் டிசைனை வாங்கி அவரே சினிசர்ஸை முடிச்சுட்டு வந்துட்டாப்புல. இன்னும் இந்த ரைட்டிங் போயிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா பாடத்தையே கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாப்லையா கெவின் ஃபைகே. எதனாலன்னு பார்த்தா, பிளேடுங்கிற அந்த ஒரு கேரக்டரை நாங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எப்படி அயன்மேன் ஒரு லெஜெண்ட் கேரக்டரை நாங்கள் மூவ் பண்ணி கொண்டுட்டு போனோமோ அதே மாதிரி பிளேடை எங்களுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ நாங்கள் டீம் அப் மூவியில் ஃபஸ்ட்டு பிளேடை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டான ஒரு மூவி கொடுக்கலான்னு இருக்கோம். டீம் அப் மூவினா நீங்கள் டப்புன்னு அவெஞ்சர்ஸ் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. மிட் நைட் சீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்து மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சோடனே ஒரு பக்கம் சூப்பர் நேச்சுரல் சாகாவும் இன்னொரு பக்கம் மியூட்டன்ஸ் சாகாவும் சேம் பேரலாக கொண்டு போவாங்க. அதில் சூப்பர் நேச்சுரல் சாகாவில் எனக்கு தெரிஞ்சு மிட் நைட் சீன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராக இப்போது அயன்மேன் எப்படி நம்ம இதில் அவெஞ்சர்ஸில் அயன்மேன் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பிளேடுங்கிற அந்த கேரக்டரை ஃபுல் ஆஃப் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மார்வலுக்கு இருக்காங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம தலைவன் கெவின் ஃபைகேக்கு அந்த ஐடியா தாட் நிறையாவே இருக்குது. ஏன்னா ஏதோ வந்தாப்புல பிளேடை போனாப்புல அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தப்பில்லை, ஆனால் அவரோட ஏஜ் என்ன எனக்கு தெரிஞ்சு 40 + 42 அந்த மாதிரி ஏஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. மனுஷனுக்கு இப்போது 50 ஆயிருக்கும், 50 எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்கும், ஏஜ் ஆயிடுச்சு. பாவம் அந்த மனுஷலாளி மனுஷன் என்ன நினச்சிக்கிட்டு என்ன நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்தில் கூட அந்த மனுஷன் அடிச்சுட்டு வந்தாப்புல. இன்னும் இந்த பிளேடு வருது. எனிவேஸ், பிளேடு ஜஸ்டிஸ் ஃபார் பிளேடுன்னு எல்லாம் ஹேஷ்டேக் போடுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் பிளேடு வந்தாகணும். செமையான கேரக்டருங்க. அப்போ அந்த பிளேட் படமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ எம்சியூக்குள்ளே நினச்சி பாருங்களேன், ஒரு வேம்ப் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய R-rated மூவிஸ் நல்லா ஹிட் அடிக்குது. அந்த மாதிரி ஒரு R-ratedடாக கொண்டு வந்தாங்க பிளேடை. இன்னுமே நல்லா புல் ஆஃப் பண்ணி R-ratedடாக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளேடு R-rated தான். இன்னும் நல்ல ஒரு பிளட் கண்டென்ட், இன்னொரு ஸ்லாஷர் அந்த மாதிரி இன்னும் பிளேடை கொண்டு வந்து இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக 1 மில்லியன் அடிக்கும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெட்பூல் அண்ட் வூல்வரீன். ஏன்னா R-rated படம்லாம் 1 மில்லியன் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெட்பூல் அண்ட் வூல்வரீன். பார்ப்போம், பிளேடு கண்டிப்பாக வருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டாம். மிட் நைட் சீன்ஸில் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்டிஸ் ஃபார் பிளேடுன்னு சொல்லி ஹேஷ்டேக் எல்லாரும் போடுங்க.